உன்னால் சாதிக்க இயலாத காரியம் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது ஆன்மீகத்திற்கு முற்றிலும் முரண்பட்டது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். பலவீனத்திற்கான பரிகாரம் பலவீனத்தை குறித்து ஓயாது சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். தனி மனிதனின் நிலை உயர்த்தப்பட்டால் தேசமும் அதன் நிறுவனங்களும் உயர்வடைந்தே தீரும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் 1000 தவறு செய்தால் லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகளை செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றிக்கு இன்றியமையாதவை. இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு வேண்டும். ஒவ்வொரு உயிரிலும் தெய்வீகத்தன்மை மறைந்திருக்கிறது. வெளியேயும் உள்ளேயும் இருக்கும் இயற்கையை கட்டுப்படுத்தி உள்ளே குடிகொண்டுள்ள இந்த தெய்வீகத்தன்மையை மலரும்படி செய்வதுதான் முடிவான லட்சியம். முடிவான லட்சியம். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம். எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. மனிதனுக்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் பரிபூர்ணத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள். பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாகவே வந்து சேரும்.